இன்று நாம் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் ஆலயத்தின் ஆன்மீக தத்துவம். பழனி வராமல் கலை இல்லை என்று சொல்வார்கள். அமுத பழம் சம்பவம். சிவபெருமான் பார்வதி தேவியர் கணேசன் முருகன் இடையிலான போட்டி. கணேசனின் ஞானம் உலகத்தை சுற்றுவது தான் உண்மையான யாத்திரை என்கிற அறிவுரை. அதனால் முருக பெருமான் கோபித்து பழனி மலையில் வந்து தங்கிய கதை. நம்முடைய வாழ்வில் இதன் தத்துவ பொருள் அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது. பழனி மலையின் உயரம் 1500 அடிகள். பழனி முருகன் கையில் வேல் இல்லை, வெறும் தண்டம் மட்டுமே. அதுவே வாழ்க்கையின் எளிமை, துறவு மற்றும் சித்த சுத்தி. உலக ஆசைகள் எதுவும் வேண்டாம், உண்மையான ஆனந்தம் உள்ளத்தில் தான். பழனி முருகனை தரிசிக்கும் ஒருவரின் வாழ்வு ஆனந்தமயமாகும். பழனி வந்தால் பசிக்கு தீர்வு, மனசுக்கு அமைதி என்று பக்தர்கள் கூறுவார்கள். பழனி மலையையே தரிசிப்பது வாழ்வில் ஒரு பெரிய ஆனந்தம் என்கிறார்கள்.